வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கருப்பு சுண்டல் எங்கள் வீட்டில் எப்படி தாளிப்போம் அதாங்க பார்க்க போகிறோம். வெள்ளை சுண்டலை காட்டிலும் எங்கள் வீட்டில் கருப்பு சுண்டல் தான் அதிகமாக செய்வோம். இதுக்கு மசாலா சுண்டலாக செய்யணுன்ட்டு இல்லை, நார்மலாக தாளித்து சாப்பிட்டோம்னாவே நல்லா இருக்குங்க. கருப்பு சுண்டல் வேகிற டைம் எடுக்குங்க, அதனால் நைட்டே ஊற வச்சு காலையில் செய்யறனா செய்யலாம், இல்லாட்டி ஈவினிங் செய்கிறோம்னா அதிகாலையிலேயே ஊற வச்சிருங்க, அப்போ தான் நல்லா வெந்து வருங்க கருப்பு சுண்டல். ஹெல்த்தியாக வேணும்னா உப்பு போட்டு தான் வேக வைப்போம், பெப்பர் தூள் மட்டும் போட்டு சாப்பிட்லாம், அப்படியும் சாப்பிட்லாங்க. இந்த சுண்டலை ஊற வச்சு அப்படியே ஒரு துணியில் கட்டி வச்சுட்டு அது முளைச்சி வந்ததுக்கப்புறமா வேக வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வச்சு சாப்பிட்லாம், மிளகாட்டி குழம்பு வைக்கலாம். அது நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வச்சு வீடியோ கொடுக்குறேன். எண்ணெய், கடுகு, கருவேப்பில், வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா இதுதாங்க எப்போவுமே சேர்த்துவேன். வரமிளகா இன்னும் 2 சேர்த்தியே போட்டுக்கலாம், நல்லா சுருக்குன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவல் இதுக்குமே நிறைய சேர்த்தணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இப்படி தாங்க கருப்பு சுண்டல் தாளித்து சாப்பிடுவோம், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம் இந்த 3 சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.